வாக்குத்தத்தமாக நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 33 அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிரிக்கப்படுவதுமில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. இங்கே வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது, சீயோன் நகரத்தை நீ நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை அருள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. உங்கள் கண் கெட்டதாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் கெட்டே போயிடும். தேவன் சொல்லுவது, அமெரிக்கையும் கொண்டாட்டத்துக்கும் உங்கள் கண்களை ஏறெடுக்கணும். எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொருவர் தடை பண்ண முடியாது. இன்னொருவரினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. தேவன் ஒருவர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ வாட்சி பார்ப்போம். மத்தேயு 'நோக்கிப்பார்' என்று சொல்வது உள்ளான வாழ்க்கையும் தரிசனமும். மத்தேயு 6 அதிகாரம் 22-23 வாசி. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இங்கே பாருங்க, கண்ணானது எதுவாக இருக்கிறது? இந்த சரீரத்துக்கு விளக்கு கண் தான். என்ன, ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு எரிஞ்சி கொண்டே இருக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ மேன்மை அடைய, நீ உயர்த்தப்பட உன் கண்ணுக்கு ஒரு தரிசனம் வேணும். நீ ஒரு விளக்கு. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கலாம். நீ ஒரு விளக்கு, நீ ஒரு வெளிச்சம். வாசிங்க அதே வசனத்தை திருப்பி விளங்கப்படுத்துறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. என்னவா இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் என்னவா இருக்கிறது? தெளிவா இருந்தால். உன் கண் தெளிவா இருக்கணும். அப்பதான் உனக்கு உள்ளக்குள்ள நல்ல வெளிச்சம் வரும். இல்லாட்டி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாதாரண ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து கும்பிடுற மாதிரி, என்ன, ஒரு பாடசாலைக்கு போனால் டாப்பில் பதிஞ்சிட்டு போகிற மாதிரி பதிஞ்சிட்டு போயிடுவீங்க. உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலையோ, உங்களுடைய சரீரத்தில் ஒரு மகிமையோ, உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தையோ, உங்களுடைய சரீரத்தில் ஒரு சாட்சியோ காண முடியாமல் போய்விடும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ தான் பலப்படுத்தும். இருள் வந்துட்டேன்னு சொன்னால் பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே கட்டுப்படுற. அங்கே உனக்கு விடுதலை இல்லை, ரிலீஸ் இல்லை, சிறைச்சாலையில் அகப்பட்டுடுவ. ஒரு முறை இயேசு இரத்தம் சிந்திட்டார். அந்த இரத்தத்தை நீ காலால் மிதித்து கொண்டு போகக்கூடாது. பிசாசு மிதிக்கிறவன். அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்தோன்னு ரத்தத்தை மண்ணினால் மூடுறாங்க. மனுஷன் மிதிக்கக்கூடாது, கையினால் ரத்தம் சிந்தக்கூடாது. அப்போ உண்ட கண் எப்படி இருக்குது? ஏன் வெளிச்சம் வர இல்லை? உண்ட வியாபாரத்தில், உண்ட ஆவிக்குரிய ஊழியத்தில், உண்ட ஆராதனையில் என்ன காரணம்? ஏன் போயிட்ட மறுபடி இருளுக்குள்ள? அமெரிக்கையாக இருக்க வேண்டிய எருசலேம்
சீயோன், கொண்டாட்டத்துக்கு அழைக்கப்பட்ட நீ சபைக்கு வாரீங்க, கொண்டாட்டத்துக்கு பண்டிகை ஆசாரிக்க வர்றீங்க, பண்டிகை ஆசாரிக்க வர்ற உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக நாள் தடை பண்ணப்படும். ஒரு வெளிச்சம் வேணும் உண்ட இருதயத்துக்குள்ள. இருளோடு வந்து எப்படி ஆராதிப்பது? என்ன விஷன் இல்லை, என்ன தெளிவு வேணும். சத்தமாக சொல்லுங்க. இயேசு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை அவர் நடத்துவது அமர்ந்த தெளிந்த தண்ணீரில் உன்னை நடத்துவார். இயேசுதான் நடத்துகிறவர், மெய்ப்பன். அவரே நடத்துகிற ஜனங்கள் என்ன இடறி போனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய சபையில் பெற்றோர்கள் அவசியம். பெற்றோர்கள் வீட்டில் பேசுகிற காரியம் மிக மிக அவசியம். சபைக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கணும். சபை சாட்சி உள்ள சபை. சபையில் சாட்சி உள்ள மனுஷனை கத்த தேடுற. உங்க கண்ணை தெளிவாக வைக்கணும். அண்ணா தெளிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். மாற்கு 5ஆம் அதிகாரம். இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுற ஆவி, சந்தோஷத்தை தடை பண்ணுற ஆவி, வெற்றியை தடை பண்ணுற ஆவி, மாற்கு 5ஆம் அதிகாரம். அநேகம் ஒரு மனுஷனை பார்க்குறோம். வாசிங்க 4:5. அவன் அநேகந்தரம் விலங்குகளிலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ரட்சிக்கப்பட முன்னு உன்னை அடக்கவே முடியாது. வார்த்தைக்கு கீழ்ப்படியே மாட்ட. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, அடக்கம் அவசியம். சொல்ல விளங்குதா? பிசாசு இரவும் பகலும் கூப்பிட்றான். இன்றைக்கு அநேருக்கு ஜெபமே இல்லை. வாசிங்க அடுத்த வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். உன்னையே நீ காயப்படுத்திடுவ. இயேசு வந்தால் போதும். இப்படிப்பட்ட மனுஷனை விடுவிக்கிற தேவன் மற்ற எல்லாரையும் விடுவிக்க வல்லவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க சுய இஷ்டத்தில் நீ சாயாத. சொல்ல விளங்குதான். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்ன தெளிந்திருக்கிறதை கண்டு? புத்தி தெளிந்து இருக்கு. புத்தி நல்லா தெளிஞ்சிட்டு. புத்தி தெளியணும். புத்தி தெரிஞ்சாதான் வியாபாரம், படிப்பு, குடும்ப வாழ்க்கை, உலக. புத்தி தெளிவதற்கு பிசாசு விடமாட்டான். இன்றைக்கு ஆலயம் பிசாசு கல்லறை மாதிரி காட்டுறான். சொல்ல விளங்குதா? ஆலயத்தை கல்லறை மாதிரி காட்டுறான். இரவும் பகலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உண்ட இருதயம் மர்வம் அடையல. ஆலயத்தை வந்து குக்குரலிடுற, சத்தமிடுற, ஒருவரையும் அந்த வழியை போக விட மாட்டேன்ற, தடை பண்ற. அன்றைக்கு கல்லறை. ஒரு புத்தி சொன்னா ஏற்றுக்கொள்ற இல்லை.
சபையில் ஆவிக்குரிய பெற்றோர் எழும்போம், குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள் அடுத்த சந்ததிக்கு தடையாக போயிடக்கூடாது. உலகம் பொல்லாதது. மனுஷன் வாழத்தான் அந்தரப்படுறான். என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். ஒரு ஆமை சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டுடுவீங்க. புத்தி தெளியணும். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. புத்தி தெளியணும். அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட வல்லமை தெரியும். அல்லாட்டி வல்லமை தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். எப்படி இருங்கள்? தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்தால் ரிலீஸ் ஆகணும். உங்களையே குத்தி கொள்ளாதீங்க, மனம் திரும்பு. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு ஆமை சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு இது புரிகிறதில்லை. சாப்பிட்றதும் உடுப்பும் இருக்கிறதும் தான் தேவை. அதான் கூப்பிட்ற காக்கை குஞ்சுக்கே சாப்பாடு போடுவார். புறையும் அவரை நேசித்து வரணும். அவர் சிந்திய ரத்தம் பரலோகத்தை கொண்டு சீயோனை பார்க்க. ஒரு ஆமை சொல்லுங்க. பரலோகத்தை என்ன? சீயோன், பரலோகத்துக்கு நான் போகணும், பரலோக அபிஷேகம் பெறணும். இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை அதிகமாக தேடுங்க. அதிகமாக என்ன செய்யுங்க? அதிகமாக தேடுங்க. பவுல்ட பிரேயர், ஜெபம். எபேசியர் குயிக்கா வாசி. பவுல்ட ஜெபமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 14, 15, 16 குயிக்கா. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. எதுக்கும்? பரலோகத்துக்கும். சத்தமாக சொல்லுங்க. இயேசு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும். பூலோகத்தில் 80 வருடம் வாழ்கிறோம், பரலோகத்தில் நீடி ஆயுசு 1000 வருஷத்துக்கு அப்பாற்பட்டு வாழ போகிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க, பரதேசியில் வெயிட் பண்ணுறாங்க. பூமிக்கும் உனக்கு தருவார், பரலோகத்துக்கும் தருவார். கண் வெளிச்சமாக இருக்கும், அல்லாட்டி பிசாசு சிறப்படுத்தி விடுவான். வாசிங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரை நோக்கி? முழங்கால் படி ஜெபம் நல்லது. வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நோக்கிப்பார். வாலிபம் ஆசீர்வாதமானது. கிறிஸ்தவ குடும்பத்திலே மாற்கு வாலிபர், பேதுருவை தவிர எல்லாரும். பேதுருக்கு 36 வயசு, இயேசுவுக்கு 30 வயசு. பேதுரு தான் எல்லாரிலும் விட மற்றவங்க எல்லாம். மார்க்குக்கு 16 வயசு. இயேசுவோடு இருந்தவர்கள்லாம் வாலிபர்கள். ஒரு ஆமை சொல்லுங்க. அந்த கால ஆசாரியன் வந்து பலிபீடத்துக்கு மேலே ஏறினா அவனுக்கு ஒரு இது கட்டியிருக்கு, மணி. அவர் போயிட்டு வராட்டி செத்தாருன்ற அர்த்தம், மணி சத்தம் கேட்காட்டி. பரிசுத்தாவியானவருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். என்னது? உள்ளான மனுஷனுக்கு என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம். உள்ளான மனுஷனை பலப்பட மே மாதத்துலேயாவது கர்த்தரை தேடுங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து எதில் வாசமாக இருப்பார்? முழங்கால் படியிட்டு ஆவியில பலனடைந்து கிறிஸ்து விசுவாசத்தில் இருதயத்திலே வாசம் செய்து. நீங்கள் அன்பிலே வேரூன்றி. என்னத்தில் வேரூன்றோணும் சபையில்? சத்தமாக சொல்லுங்க. அன்பில் வேரூண்டினா தான் கனி கொடுக்கலாம். கனி இல்லை.
அன்பினால் ஒருவரையொருவர் தாங்குங்கள். ஒரு ஆமே சொல்லுங்க. வாசிங்க. நிலை பெற்றவர்களாகி ம் சகல பரிசுத்தவான்களோடும் கூட. சகல யாரோட கூடி வாரீங்க? நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களோட கூடி வாரீங்க. வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட ம் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும். கல்வாரியை குறிக்குது. கிறிஸ்துவுடைய அன்பு. வாசிங்க. ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். என்ன அறிவு கெட்டாத அந்த அன்பை என்ன செய்யணுமா? அவனுக்கு தெரியல. கிறிஸ்துவுடைய சிலுவையுடைய அன்பும் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிஞ்சு கொள்ளன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு வாசிங்க. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் எல்லாத்திலையும் நிரப்புவாரா. ஏன்னா பூமிக்கும் பரலோகத்துக்கும் காரணம் தானே. வாசிங்க. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல்ட ஜெபம் அதுதான். சபை மாறணும், அனுக்கிரகம் பண்ணணும். அடுத்தது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கடைசி வசனத்தை வாசிங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். சபையிலே யார் மூலமாய்? கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மகிமை. சபையில் மகிமை வரணும். வியாதி நீங்கணும், வறுமை எடுக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும், பரிசுத்தமாக வாழணும். சபைக்கு மகிமை. நீ வாரது சபைக்கு மகிமை கொண்டு வர, இளைச்சலை கொண்டு வர இல்லை, மகிமையை கொண்டு வரணும். நீ மத்தேயு வாசிங்க. என்ன சொன்னது? திருப்பி கொண்டு வர அந்த வசனத்துக்கு 24 வாசிங்க. 23. உன் கண் கெட்டதாய் இருந்தால். உன் கண் கெட்டதாய் என்னது? கண் வெளிச்சம் சரீரம். உன் சரீரம் கெட்டதாய் இருந்தால் என்ன? சரீரம் சபையும் குறித்து பேசுது. வாசிங்க. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க சத்தமா? வெளிச்சத்திட்ட வர முடியுமா? வர முடியுமா? இருளா இருக்கும். சரீரம் முழுவதும் கிரியை செய்த முழுக்க இருள். இருளில் யார் வாசம் பண்ணுவான்? யாரு? பிசாசு. நல்லா புரிய பேசுகிறேன். வாசிங்க. இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். அவ்வளவு. என்ன? இயேசுவே மீட்டு தந்துட்டார். பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற ஒரு வலதுகிழமைச்சு ஒரு பெரிய சொல்லுங்க. தெளிவு வரணும். சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக வாய் திறந்து. தெளிவு வந்தால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆவியானவர் அபிஷேகம் தந்திருக்கிறார். இயேசு இருதயத்துக்குள்ள வந்துட்டார். ஒரு ஆமி சொல்லுங்க. விசுவாசத்தினால. யார் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்? அப்போ இயேசு எங்களோட இருதயத்துக்குள்ள எப்படி வாசம் செய்வார்? விசுவாசத்தினால. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எங்க பாருங்க எங்க இருந்தீங்க? இங்க பாருங்க எங்க இருந்தீங்க? அந்தகாரத்தில் தேவன் யாரை கட்டி வைத்திருக்கிறார்? யூதா நிருபத்தில் அந்த காலத்தில் யாரை கட்டி வச்சிருக்கார்? அந்த காலத்தில் வழி விட்டு விலகிய தேவ தூதர்களை சங்கிலினால் கட்டி வச்சிருக்கிறாராம். வாசிங்க.
அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தம்முடைய ஆச்சரியமான எங்க வளைச்சிட்டார்? என்ன ஆச்சரியமான ஒளி. மறுரூபமலையில் மேலே பார்க்குறோம், வெண்மையாக, அதிக வெண்மையாக. வாசிங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. என்னத்தை அறிவிக்கும்படி? கஷ்டத்தை, வேதனை, துன்பத்தை அறிவிக்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. எங்களுக்கு செய்த தியாகம் யாருக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? இயேசு செய்த தியாகத்தை. உங்களை ப்ரீச் பண்ண போகாதீங்க. யாரை ப்ரீச் பண்ணுங்க? இயேசுவை. மக்களுக்கு விடுதலை வரும். மக்களுக்கு என்ன வரும்? விடுதலை வரும். வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களோட ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். யாக்கோபின் சந்ததி. யோசேப்பை பறி கொடுத்தாலும் எல்லாரும் அவனை சுற்றி சாப்பிட்டாங்க. உங்களோட சந்ததி மேலும் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் ரெண்டையும் கொடுக்குறாராம் பிள்ளைகளுக்கு. என்ன? ரெண்டையும் கொடுக்குறேன். ஒரு பிளஸிங்கை குடிச்சிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி உயர்த்துவேன். ஒரு ஆமே சொல்லுங்கள். உங்களோட பிள்ளைகள் மேலே கை வைக்கணும். பிள்ளைகள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் அடுத்த சந்ததிக்கு இந்த பொல்லாத உலகத்தில். வாசிங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக. எப்படி கூட்டம்? சத்தமாக சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா வரணும். ஆவியில் நிறைஞ்சு இயேசுடத்தை வச்சு ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசாரிய கூட்டம். பரிசுத்த ஜாதியாயும். என்ன ஜாதி? என்னது? பரிசுத்த ஜாதி. வாசிங்க. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான. நாங்கள் யாருக்கு சொந்தக்காரர்? யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். வலதுகிழமை சொல்லுங்க. இயேசுவுக்கு சொந்தம் சொல்லுங்க. இயேசு என்ற சொந்தக்காரர். என்ன ஒரு பாட்டு எழுதுறான். என்ன? இயேசு என்னுடைய சொந்தக்காரர். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனம் எவ்வளோ அழகா சொல்றார். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. முன்னே யாருடைய ஜனங்களா இருக்க இல்லை? சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ரட்சிக்கப்படும் போது யாருடைய ஜனங்களா இருந்தீங்க? யாருடைய? விக்கிரங்களை கட்டி பிடிச்சி பிசாசு, சாதி பார்க்குறவங்க, சாஸ்திரம் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்க. முன்னே தேவனுடைய ஜனம் இல்லை. நல்ல வடிவாக விளங்கப்படுத்த. அதே வசனம் வாசிங்க. ஏசாயா என்னது? வடிவாக விளங்கப்படுது. வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். நோக்கிப்பார். எதை நோக்கிப்பார்? சீயோனை. என்ன? சீயோனை நோக்கணும். விஷன். மிஸ்பாட விஷனுக்குள்ள வரணும். தரிசனத்துக்குள்ள. என்ன? அந்த விஷனுக்குள்ள வந்துடும். ஆண்டவுடைய அழைப்பு பரலோக விஷன். வாசிங்க. உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத. எருசலேமை பார்க்குது. என்னது? எருசலேம் மகாராஜாவோட நகரம். எருசலேம் சமாதானத்தின் பட்டணம். ராமே சொல்லுங்க. அடுத்தது. பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. முளைகள் தாய் அன்பு, கயிறு அன்பு. அன்பு ஒருபோதும் என்னது? அந்த கை முறிஞ்சு பிக்கப்படாது. கிறிஸ்துவுடைய அன்பு தாய் உள்ளம். நீ ரட்சிக்கப்பட்டு அந்த அன்பு உன்னை பாதுகாக்கிறது. ஒரு ஆமே சொல்லுங்க. அன்பின் கயிற்றினால் கட்டப்படணும். எதை செய்தாலும் அன்பினால் செய்யணும். நான் சத்தியத்தை உறுதியாக பேசுகிறேன். நான் அன்பு தான் பேசிக். அன்பினால் பேசும். என்ன? அன்பினால் நடத்தணும். நீங்கள் செய்கிற ஊழியமெல்லாம் கர்த்தருடைய அன்பு. ஒரு ஆமே சொல்லுங்க. உங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. நேரத்தோடு ஓடி வந்து ஊழியங்களை. அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மை விட்டு பிரிக்குமா? அந்த வல்லமையான அன்பை பெற்றிருக்கிறீங்க. இன்னொன்று தான் பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நோக்கி பார்க்குறதுல கர்த்தர் எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறார். வாசிங்க.
ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், இங்கே பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் தந்தை உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் நோக்கி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பார். விசுவாசமும் கீழ்ப்படுதலும் அவர்கிட்ட இருந்தது. என்ற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். முன்னாதனம் சாட்சிய வைக்கிறார். நோக்கி பார், வேறு யாரையும் பார்க்காத, என்ன நோக்கி பார். அடுத்தது, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, நான் அவனை என்ன செய்தாராம்? என்ன? நான் அழைத்தேன், வேறு யாரும் அல்ல. பவுலங்களுக்கு சொல்றார், உண்மையுள்ள தேவன் உங்களை அழைத்தார். உங்களை அழைத்தது யாரு? உன்னை ரட்சித்தது யாரு? உன்னை சுகப்படுத்தினது யாரு? எல்லாம் இயேசு தானே செய்தார். ஏதோ ஒன்றுக்கு அழைச்சிருக்கிறாரே. இயேசுவுக்காக என்ன செய்தீங்க? சபையில் ஐக்கியம் இருக்குன்ற பொழுது தேசத்தில் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். அமெரிக்கையை பார், கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பெருக்கத்தை தேவன் தருவார். சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். உண்ட குடும்பத்தை அழைச்சார். உண்ட குடும்பத்தின் மூலமா அநேகருக்கு ஆசீர்வாதம் வாய்க்கால் மாதிரி போகும். அதை நோக்கிப்பார். ஆபிரகாம், வேறு யாரையும் நோக்காத. எருசலேமை நோக்கிப்பார், ஆபிரகாமை நோக்கிப்பார். வேதத்தில் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இங்க பாருங்க, மேகம் போல திரளான சாட்சிகள் நம்ம என்ன செய்யுது? சூழ்ந்து நிற்குது. அது யார் மேகம் போல திரளான சாட்சி? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபேல் என்று துவங்குது. அதுதான் திரளான சாட்சி, மேகம் போல. அங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க? ஆபேல், அதுக்கப்புறம் யார்? முதலாவது யார்? அடுத்தது யார்? ஏனோக்கு. அடுத்தது யார்? நோவா. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே. அடுத்து அங்கால எப்தா, ராகேல், கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல், ராகாப். இவங்களை நோக்கி பாருங்க எப்படி தேவன் ஆட்பார். சிம்சோனை திருப்பி லிஸ்டில் கொண்டு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விழுந்த மாதிரியே விட மாட்டார். கர்த்தர் எழுப்புவேன் சொல்ல வணங்க. எல்லாரும் லிஸ்ட் அதெல்லாம் சூழ்ந்து நிற்கிதப்பா. இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும். என்ன? வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. வலது இங்கே சொல்லுங்க. வலதுகான்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பாவத்தை தள்ளுவோம். பாவத்தை மன்னிப்பவர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இயேசுவின் பக்கத்தில் யார் ரெண்டு நின்றாங்க? பரிசுத்தவான் நின்றாரா, கள்ளர் நின்றாரா? ஒருத்தன் என்ன செய்தார்? ஒருத்தன் கேலி பண்ணினான். ஒருத்தன் கேலி பண்ணினார். மற்றவர் என்ன செய்தார்? என்னை மன்னியும். அப்படி கேட்டால் பரதேசிக்கு போகலாம். சரி, வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? சபைக்கு வாரீங்க. யாரை நோக்கி வாரீங்க? சத்தமாக சொல்லுங்க. யாருக்காக வாரீங்க? யாரை ஆராதிக்கிறீங்க? யாரை தொழுது கொள்றீங்க? யாரை பற்றி பேசுகிறீங்க? எந்த மனுஷனை பற்றி பேச முடியுமா? வெளியங்கரமாக்கப்பட்ட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மே மாதத்தில் ஏப்ரல் 70 மாதம் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
இங்கே உங்களை அழைச்சி கொண்டு வந்தது யார்? சத்தமாக சொல்லுங்க. இயேசு தானே. புண்ணியங்களை அறிவிங்க. ஆபிரகாமை பாருங்க, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். என்னமா ஓட கடவோம்? பொறுமையோடு ஓடுவோம். 20 வருஷம் ரசிக்கப்பட்டது வலது கழிச்சு ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. ஆனால் 30 வருஷம் ரசி 20 15 வருஷம் ரசி பொறுமையாக ஓடி வராங்க. பல ஒவ்வொருத்தருவங்களை சந்தித்து இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டு வராங்க. என்ன நதி தேங்கி நிற்கணுமா ஓடணுமா? ஓடணும். என்ன ஓடுறீங்க? ஆபிரகாம் பாருங்க, எருசலேமை நோக்கி பார், அது அமெரிக்கையானது. என்ன அங்கே உனக்கு ஆசீர்வாதம், உன் முளை பலப்படுத்தப்படும், கூடாரம் இனிமேல் என்னது பேர்க்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுடைய சிலுவை சொல்லுது. ஒரே ரட்சிப்பு தான், இனி பேர்க்கப்படாது. அழகாக சத்தியத்தை பேசுகிறோம். அடுத்தது யார் பாருங்க, ஆபிரகாமை நோக்கி பார், கர்த்தர் உண்ட குடும்பம் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு ஆசீர்வாதமான தேவ பிள்ளைகள் தேவை. வலது கழிச்சு ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க, ஆசீர்வாதமான பிள்ளை. பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படுது, பிள்ளை படிக்குது, நல்ல வேலையில் உயர்வு வருது. என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு ஆமீன் சொன்னால் கசந்து கொள்ளக்கூடாது. இதை கர்த்தர் செய்வார், இதை நடத்துவார், இதை கர்த்தர் முடிப்பார். என்ன அதிகமாக சபைக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். என்ன செய்யணும்? கொடுத்து கொண்டே இருக்கணும் கர்த்தருக்கு. நான் கர்த்தருக்கு கொடுக்குறோம். கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் திருப்பி தருவாரா தரமாட்டாரா? தருவார். இந்த குடும்பம் எங்களுக்கு சபைக்கு கிடைச்சதப்பா. அப்பா தகப்பன் தாய் பிள்ளைகள் ஆட்சி எல்லாம் வருதலப்பா. எல்லாரும் வேலை செய்தலப்பா. எல்லாரும் சாட்சி கூட எல்லாம் ஊழியத்தில் நிற்குதுலப்பா. சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்காதா? என்ன எபிரேயர் சந்தோஷத்தர்றாக்களை பார்த்தா இயேசுவை நோக்கி ஓடின. என்ன எபிரேயர் 13:17 16-17. அன்றியும் நன்மை செய்யவும். என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். என்ன தான தர்மமும் மறவாதிருங்கள். மறக்கக்கூடாது தான தர்மம் பண்ண. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள், இது என்னது? இல்லாம் பலி. அடுத்தது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல. அது என்னத்தோட? துக்கத்தோட. உங்களை நடத்துறது யாரு? யாரு? இந்த வசனப்படி யாரு? பாஸ்டர். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்? யாருக்கு? முக்கியமான புத்தகத்தில் அன்பு செலுத்துங்கள். என்ன அவங்க துக்கத்தோடு நடத்தக்கூடாது. உங்களுக்கு மேலாக யார் இருக்கிறார்? கிறிஸ்து. அதுக்கு மேலாக யார் இருக்கிறார்? யார்? யார்? கணவன். அதுக்கு மேலாக யார் இருக்கிறார்? பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லி தந்திருக்கிறேன். முதல் யாரை நோக்கி பார்க்கணும்? எருசலேமை நோக்கி பார்க்கணும், சமாதானம். ரெண்டாவது யாரை நோக்கி பார்க்கணும்? ஆபிரகாம். மூன்றாவது யார்? இயேசுவை. நாலாவது என்ன? ஊழியக்காரனை துக்கப்படுத்த. வாசிங்க, அதை வாசிக்க முடியுமா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. என்னவா இருக்க மாட்டாது? சிலர் தியாகமா உங்கள் பாடுகளை கர்த்தர் அறிவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் பாடுகளுக்கு தக்கதாக கர்த்தர் பிளஸ்ஸிங்கை தருவார். நோக்கம் என்ன? சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு. ரெண்டாவது, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது என்ன? இயேசுவை நோக்கி ஓடு, பாவத்தை. நாலாவது என்ன?
ஊழியக்காரனோட ஐக்கியமாயிரு. என்ன, நான் மிஷனை பிறப்பிக்க போகிறேன். தொழிலாளர் தினத்தில் தொழில் செய்கிற பாடுபடுறவங்கள கர்த்தர் பாதுகாக்கும். சில பேருங்க மூட்டை தூக்கி வேலை செய்கிறாங்க. என்ன, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையில் தந்திருக்கிறார் இல்லவா? என்ன, நல்ல பிஸ்னஸை கொடுக்குறார். சர்ச் ஆசீர்வாதமானது. சொல்லுங்க, ஆசீர்வாதமானது. உங்களோட வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட பிள்ளைகளோட படிப்பு சரியாக படிக்கப்படும். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எழுந்து நிற்போம்.